முதலமைச்சர் விஜய் கவனத்திற்கு. இப்போ நான் பேசுகிற டாபிக் வந்து எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப்கான ஷெட்யூல் கேஸ்ட்டாக நம்ம கொடுக்கக்கூடிய சலுகைகளுக்கான ஒரு டாபிக் இது. என்னுடைய வாழ்க்கையில் நான் உண்மையாக சந்தித்த சில விஷயங்கள் நான் ஓப்பனாக பகிர்ந்துடுறேன். மலை ஜாதி மக்கள், மலைவாழ் மக்கள் நிறைய பேரோட பழகியிருக்கேன், போய் பயணம் பண்ணியிருக்கேன், டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிருக்கேன். அவங்களுக்கு இன்னமும் சிட்டினா என்னன்னு தெரியாது. மேம்பட வேண்டிய வாழ்க்கை முறையை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நம்மளுடையது. இப்போ படித்த இளைஞர்கள் நாங்கள் வந்து டூருக்கு போகிறோம், ட்ரிப்புக்கு போகிறோன்னும் போது இந்த மக்கள் வந்து நம்ம யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ரெவல்யூஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க கவர்மெண்ட்டோட ஜாயின் பண்ணி அந்த அடித்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய அந்த லோ ப்ரொஃபைல்லையோ ரொம்ப நலிஞ்சவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு 100 பேர் 500 பேர் தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு கைடன்ஸாக நின்றுங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து நிற்கும். அரசு மட்டுமே எல்லாத்தையும் பண்ணிடாது. ஆனால் அரசு ஒரு மீடியமாக இருந்து செயல்பட்டுச்சுன்னா இது மிகப்பெரிய வெற்றி அமையும். அரசு படித்தவங்களுக்கான அரசாக மட்டும் இல்லாமல் படிக்க தெரியாமல் வாழ்வுரிமை இல்லாமல் அடித்தட்டு மக்களில் கீழ் இருக்கக்கூடிய மக்களை தேர்ந்தெடுத்து பிக் பண்ணி இவங்களெல்லாம் ஜெயிக்க வைக்கணுமேனுக்கூடிய செலெக்ஷன் லிஸ்ட்டை கொண்டு வருவோம். நான் சொல்கிறது சில பேருக்கு ரொம்ப பிடிக்காமல் போகும், ரொம்ப கடுப்பாவாங்க. நான் சொல்லக்கூடிய டாபிக் ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். ஒரு வாட்டி ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவர் ஒரு குடும்பத்திலேருந்து அந்த பயன்பாட்டை பயன்படுத்தி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டாரு, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆயிட்டாரு அப்படின்னால் அடுத்த முறை அவருடைய மகன்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்போ அந்த லோ ஷெட்யூல் காஸ்ட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களோ கிடையாதுன்ற ஒரு புது அமலாக்க திட்டத்தை கொண்டு வந்தால் கிடைக்காம இருக்கக்கூடிய இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கை மேம்படும். நான் சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், என்னை கண்டிப்பாக திட்டுவங்க. நான் சொல்கிறது சரியாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஐஏஎஸ் ஆகணும்னு கூடிய எண்ணத்தில் இப்போ ஷெட்யூல் காஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவர் அதை ஒரு கம்மியான மார்க் வாங்கி ஆயிடுறாரு. அவருடைய மகனும் அதே மாதிரி கம்மியான மார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு மகன் அதே ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டியோட ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்தி ஆயிடுறான்னா அப்போது அந்த படிப்பறிவே இல்லாத குடும்பங்கள் இருக்குல்ல. இப்போ எங்கள் அப்பா ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கார் அப்படின்னா அவர் இதே ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்தி தான் இதே அந்த ஷெட்யூல் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி தான் மேலே வந்தாருன்னு கூடிய இடத்த மாற்றி அமைக்கணும். ஏன்னா அதை பயன்படுத்தி ஒரு குடும்பம் ஒரு வாட்டி கிரேட் ஆகிடுச்சு, ஒரு டிகிரி வாங்கிட்டாங்கன்னு பிற்பாடு அந்த குடும்பத்துக்கு அதை கொடுக்காதீங்க, அந்த சலுகைகள் கொடுக்க வேண்டாம். ஏன்னா அடுத்ததாக அவங்களுடைய அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் கீழ் இருக்கக்கூடிய மக்களை மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையட்டும். இது கொந்தளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், தவறுதலாக இருக்கலாம். நான் வந்து இது தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு வாட்டி ஒரு குடும்பத்தில் இப்போ என்னுடைய அப்பா மேலே வந்துட்டாருன்னு பிற்பாடு திருப்பி நான் மகனாக இருந்தும் என்னுடைய மகன்களுக்கு அந்த வாய்ப்புரிமை நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனே ஒரு குடும்பம் மேலே வரணும்னு கூடிய இடம் தான். ஒரு பேங்க் டிரான்சாக்ஷனில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு போதியமான அறிவு இருக்குது. இதுதான் உண்மை. அவங்களுக்கு மறுபடியும் அதே ஸ்காலர்ஷிப் கொண்டு போய் கொடுத்து அவங்க எப்படி மேலே வருவாங்கன்னும் போது உண்மையாகவே பாதிக்கப்பட்டு அடி மக்களாக இருக்கக்கூடியவங்க மேலே வரணுன்ற எண்ணம் இந்த கிடைச்சவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதமாக அமையுது. இதை ஏன் செயலாக்கம் பண்ண மாட்டாங்க, இது ஏன் இந்த கேஸ்ட்னு ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, சில பேர் ஏன் கேஸ்ட்னு ஒரு விஷயத்தை நகர்த்த மாட்டாங்கன்னா அந்த ஒரு வாய்ப்பை நாங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கூடிய இடம். இது தவறு, நீங்கள் சொல்ல தவறு அப்படின்னா ஒரு ஆய்வு அறிக்கை பண்ணுங்க, மக்களோடு கலந்துரையாடுங்க. அவங்களோட அதிகமாக படித்து பாஸ் ஆக முடியாமல் ஐஏஎஸில் தோல்வியான இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களோட கம்மியாக படித்து கம்மியான மார்க் எடுத்து ஐஏஎஸ் ஆன ஆட்கள் இருக்காங்க. அவங்களுடைய அப்பாக்கள் அதே வாய்ப்புகளை பயன்படுத்தி ஜெயிக்கும் போது இந்த மகன்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய இடமா அமையும். ஒரு வாட்டி எங்கள் அப்பா வந்து ஒரு டிகிரி வாங்கிட்டாரு, எங்கள் அப்பாவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்ன பிற்பாடு அந்த மகனுக்கு திருப்பி அதே ஸ்காலர்ஷிப் கொண்டு வராதிங்க. ஷெட்யூல்டு காஸ்ட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய உரிமைகளை தவறுதலாக பயன்படுத்த வேண்டாம்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதை சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். இதை சொல்லி முடிக்க உணர்வு இருக்கா, உனக்கு தெரியுமா இந்த வழி என்னன்னு தெரியுமா, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு கூடிய மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். உங்களுக்கு போதியமான அறிவு கிடைச்சிட்டு பிற்பாடு அப்படி ஒரு விஷயமே இல்லைன்றதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. எல்லா மனிதர்களுடைய ரத்தமும் ஒன்று தான். அரசு இந்த ஒரு பிரச்சனையை முழுக்க தீர்வாகிக்கணும். 5 to 10 வருஷத்தில் இந்த ஒரு விஷயத்தையே இல்லாமல் பண்ணிடுங்க, வேண்டாம். அப்போது உங்களால் இந்த 5 வருஷ ஆட்சியில் இந்த கீழே இருக்கக்கூடிய மக்களை மேலே கொண்டு வர முடியலன்னா உங்கள் ஆட்சி தவறான ஆட்சி.
10 வருஷத்துக்குள்ளே அந்த மலைவாழ் மக்களாக இருக்கவங்களுடைய வாழ்வுரிமையை நீங்கள் உயர்த்த முடியலைன்னா உங்களுடைய ஆட்சி தவறான ஆட்சி. ரொம்ப சென்சிட்டிவாக சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். இது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வைங்க. இந்த மக்கள் மேலே வரணுன்றது தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வைக்கணும். உங்களுடைய முதல் திட்டத்துடைய நோக்கமே அடியில் இருக்கக்கூடிய மக்களை மேலே கொண்டு வரக்கூடிய இடம். ஒரு ஓப்பனாக சொல்கிறேன், ஸ்லம் பக்கத்தில் கூரை கொட்டாய் மட்டும் போட்டுக்கிட்டு வாழ முடியாமல் கொசு தொல்லைகளோட கால் வீங்கி போய் இந்த வாழக்கூடிய மக்களை நாம் சரியாக பார்க்க மாட்டோம். நம்ம பார்க்குறது மேலிடங்களை பார்ப்போம், ஒரு ஹையர்டிக்கான ஒரு பில்டிங்கை பார்ப்போம். இந்த மக்களுடைய வாழ்வுரிமைகள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டாக உங்கள் கவர்மெண்ட் இருக்கட்டும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, புவர் கெட் புவர்ன்ற வார்த்தை ஒழிக்கப்படும். புவர் கெட் ரிச்சர்னு கூடிய ஒரு கொள்கைக்குள்ளே கொண்டு வாங்க. இவ்வளோதான். இந்த உலகம் பயணிக்கக்கூடிய 2 பாதைகளில் ஒன்று ரிச்சு, ஒன்று புவர். இந்த கேஸ்ட் கிடையாது. ஏன்னா எல்லா கேஸ்ட்லையுமே புவர் இருக்காங்க, எல்லா கேஸ்ட்லையுமே ரிச் இருக்காங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த திட்டங்களை சரியாக செயல்படுத்தும் போது இந்த ஆட்சி வல்லரசு ஆட்சியாக மாறப்படும். மக்களுடைய மனநிலைகளில் பணம் உள்ளவன் பணம் இல்லாதவன்ற இடம் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும். பணம் இல்லாதவனுக்கு அறிவு கொடுத்தாச்சுன்னா பணம் வந்துடும். குறை சொல்லக்கூடிய வார்த்தைகளை அறிவு வந்து குறை இல்லாமல் வளர்த்து கொண்டு வரும். அறிவு அதிகமாக கொடுப்போம். எல்லா திரைப்படங்களும் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா, அறிவு கொடுத்தா ஜெயிச்சிருவோன்ற இடம் தான். உண்மையாகவே அறிவை கொடுக்கணும்னு நினச்சிட்டாலே அறிவு வந்துடும். அறிவு பெறணும்னு ஏழைகள் நினச்சிட்டாங்கன்னா அறிவு கிடச்சிரும். இல்லைங்க எனக்கு பிச்சை தான் எடுக்க தெரியும், நான் வந்து ரோடு ஓரத்தில் உட்காந்து பிச்சை தான் எடுப்பேன், எனக்கு யாராவது சாப்பாடு போட்டாங்கன்னா மட்டும்தான் சாப்பிடுவேன் கூடிய பிச்சை எடுக்கக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் பிச்சை எடுக்காமல் சுய தொழில் செய்ய கற்றுப்போம், கற்றுக் கொடுப்போம். இந்த ஒரு விஷயத்தை ரெவல்யூஷனாக, மைண்ட் செட்டாக, மைண்ட் பிஹேவியராக படித்த இளைஞர்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரியான ஆட்களை சந்தித்து அவங்களுக்கு ஒரு பாடம் எடுங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 1000 2000 அவங்களுக்கு ஒரு சின்ன கடை வச்சு தர முடியும்னா வச்சு கொடுங்க. நிறைய வீடியோக்கள் பார்க்குறோம். இந்த விஷயங்களை மக்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமா அரசு அமைச்சு தரணும். அப்படி செய்யக்கூடிய வாலண்டியர்ஸை கூப்பிட்டு பாராட்டு தெரிவிங்க. நன்றி.